ஏசாயா 60வது அதிகாரத்தில் 18வது வசனத்துல, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென். துதி என்னதான்? வாசல். எங்கே துதி காணப்படுகிறதோ அங்கே இயேசு கிறிஸ்து வந்து உலாவுவார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். துதி உங்களுக்கு வாசலா இருக்குமானால் மகிமையின் ராஜா உங்களுக்குள்ளே என்ன செய்வார்? பிரவேசிப்பார். ஆமென். உங்க வீட்டுல துதி இருக்குமானால் உங்க வீட்டிற்குள்ள யார் பிரவேசிப்பார்? மகிமையின் அந்த ராஜா உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க வீட்டுல இனி வறுமை என்பது இல்லை, உங்க வீட்டுல இனி தரித்திரம் என்பது இல்லை, உங்க வீட்டுல சண்டை என்பது இல்லை, உங்க வீட்டுல வெறுமை என்பது இல்லை, உங்க வாழ்க்கையில போராட்டம் என்பது இல்லை, உங்க வாழ்க்கையில வனாந்தரம் என்பது இல்லை. வனாந்தரத்தை கூட என் தேவன் வயல்வெளியாய் மாற்ற வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில என்ன வாசல் இருக்கணும்? துதி என்கிற வாசல். ஆமென்.